சப்போஸ் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகலனா பிளேஆஃப் குவாலிஃபை ஆகலனா தோனியோட கடைசி மேட்ச் இதுவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுங்களை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நிச்சயமா தோனிக்காக தான் இவ்வளோ கூட்டமே. அப்படின்னா தோனி போனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அது வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா திரும்ப நீங்க ஃபைனல் பிளேஆஃப்ல தோனியை பார்க்கலாம். குவாலிஃபை ஆகலனா இது கடைசி மேட்சா இருக்கும். அது வந்து அதை என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சேடாக இருக்கும். தோனி இல்லைன்னா கிரிக்கெட்டே இல்லை என்ன கேட்டால். தோனிக்காக தான் தோனின்றனால தான் கிரிக்கெட்டே எல்லாத்துக்குமே தெரியுது. இப்போ தோனி இல்லைன்னா கிரிக்கெட்டே இல்லை. இனி மேட்ச் எப்படி இருக்குன்ற மாதிரி பாருங்க. ஏன்னா ராஜஸ்தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே போன மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் எப்படி சிஎஸ்கே ஜெயிக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சு பிளே ஆஃப் குள்ள போய் கப்பு கண்டிப்பா அடிக்கணும். ஓப்பனிங் ஆமா, ஓப்பனிங் நல்லா ஆடினா மேட்ச் இந்த அவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓப்பனிங் சரியில்லைன்னா தெரியல என்னன்ட்டு. கண்டிப்பா ருத்ராஜ் வந்து ஓப்பனிங் இறங்கினார் அப்படின்னா இன்னைக்கு நல்லா இருக்கும் மேட்ச். அப்போ ஒரு 80 பக்கம் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ரஹானா இறங்காம இருந்தது அப்படின்னா சென்னை சில்ஸ் வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். கண்டிப்பா குவாலிஃபை ஆகும். அன்னைக்கு ரஹானா இறங்காம இருந்ததுன்னா சிஎஸ்கே தான் வின்னு. அப்படி சிஎஸ்கே லூஸ் ஆகிற பட்சம் வந்து சோனியோட அந்த சேட் ஃபேஸ் பார்க்கறதுக்கு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாரோட இதாக இருக்கும். தோனி இருக்க ஃபிட்னஸ் பார்த்தா கண்டிப்பாக இன்னொரு சீசன் விளையாடணும் அப்படிங்கிறத எல்லாத்தோட இதாக இருக்கும், விருப்பமாக இருக்கும். இல்லை இப்போ டேரல் மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்மில் வந்துட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதனால் சஞ்சு சாம்சன் ஈக்குவலாக அவரும் வந்து ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காரு. இல்லை இன்னைக்கு டீம் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா டூபே வந்து பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இன்னைக்கு டூபே வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன். தோனி நெக்ஸ்ட் சீசன் விளையாடணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். தோனி சார் ப்ளீஸ் நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடுங்க. குவாலிஃபை ஆகலன்னா கண்டிப்பா சிஎஸ்கே குவாலிஃபை ஆகும். எல்லாரோட நம்பிக்கை நீங்க பழக்காதீங்க. ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணுங்க. ஆல் டீம்ஸ் ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். வில் எய்ம் ஃபார் த பெஸ்ட். ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலயும் இருக்கும். தட்ஸ் ஓகே. நம்மளும் டஃப் கொடுப்போம் நம்ம சைட்ல இருந்து. இட்ஸ் a sportive game. We'll see, we'll do for the best. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. இன்றைக்கி கடைசி மேட்சாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரை போல் வேறு யாருமே இல்லைங்க. தலை தான். ஹோப்ஃபுல்லி பிளே ஆஃப்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வரணும்னு ஆசைப்படுறோம். வந்தால் நல்லா இருக்கும். நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துக்கிறேன் இன்றைக்கி மேட்ச் பார்க்குறதுக்கு மட்டும். இன்றைக்கி தலை தரிசனத்தோட சும்மா மாஸ் பண்ணணும். முழு டீமும் ஃபுல் எஃபர்ட் போட்டு தலைக்காக வேண்டி அட்லீஸ்ட் வெத்துறதுக்காக வேண்டி ஜெயிச்சு கப் எடுக்கிறதுக்காக வேண்டி சரி விளையாடணும் எல்லாரும். அது ஆமாம் ஆமாம் இதுதான் ப்ரோ ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவரை பார்த்து தான் உண்மையிலே நான் விளையாட ஆரம்பித்தேன். நல்ல பிளேயரு, ரொம்ப பிடிச்ச பிளேயர் ப்ரோ. அவர்லாம் இல்லைனா வெறுப்பு தலை. ஏற்கனவே வேர்ல்டு கப் அப்படி தான் 2019 தோத்துட்டு வந்துட்டு மன வருஷத்தில் ஆளாயிட்டானுங்க. இன்னைக்கு நாங்கள் வந்த 2 ரீசனு தலையை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அவ்வளோதான். இன்னொன்று எங்களை ஒரு டீம் பின்ன வச்சிட்டானுங்க ப்ரோ. காலேஜில் மேட்சுக்கெல்லாம் விட்டு போகிறானுங்க கூப்பிடாம. அதை அவனுங்களை வெறியை தான் நாங்கள் வந்துக்கிறோம். மெயின் தலையை பார்க்கணும். தலை தரிசனம் தான் இன்னைக்கு. அடிக்கிறாரோ 6 அடிக்கிறாரோ இல்லையோ க்ளவுஸ் போட்டு விக்கெட் கீப்பிங் பண்ணணும் எங்களுக்கு. அவ்வளோ தான். அதை பார்த்தா போதும், நான் மகிழ்ச்சியாக போவேன். எங்கள் அப்பாலாம் இருறா வீட்டில் பார்க்கலான்றாரு. நான் தோனி தான் அங்கே எல்லாமே. இன்னைக்கு மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 அடிப்பாங்க. எந்த டீமாக இருந்தாலும் அவ்வளோதான் அடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. டே கேம் வேறு, வெயில் அடிக்குது. இன்னைக்கு ருத்ராஜ் டாஸ் ஜெயிச்சு எனக்கு தெரிஞ்சு பவுலிங் எடுத்தால் நல்லாயிருக்கும். 10 ரன் வரையில். ஆமாம் போன மேட்ச் வந்து இல்லை ப்ரோ, போன மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஆனால் இவங்க ஸ்டார்டிங்லேயே தேவையில்லாமல் அஜிங்க ராகவன் எதுக்கு இம்பேக்ட் வேறு எடுத்துன்னு வராங்கன்னே தெரில. ரச்சினும் ருத்து ஓப்பன் பண்ணலாம். ருத்து தேவையில்லாமல் வந்து டேரல் மிச்சல் நல்லா ஆடுறாரு. மோயின் அலி ஆனால் தெரிஞ்சு டேரல் மிச்சல் 2 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு இந்த சீசன். நல்லா ஆடுறாரு. முக்கியமான மேட்ச்சு ஜெயிக்கணும். இன்னைக்கு ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு. தோத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், டிஸ்மிஸ். ஸ்டேடியமே அமைதியாயிடுவானுங்க எல்லாம்.
வருத்தமாக விடுவானுங்க. அதனால் ஜெயிக்கணும் இன்னைக்கு. சஞ்சு சாம்சன்லாம் ஒரு போட்டு வந்துடுறாரு, அதெல்லாம் செல்லாதீங்க. ஒன்லி தோனி தான். சேப்பாக்கம் தோனி கோட்டை தலை, அவள் தான் தலை. அந்த தலைக்கு ரோகிணி எப்படியோ இந்த தலைக்கு சேப்பாக்கம் அவள் தான். சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க. போயிடுவாங்க, கண்டிப்பாக போயிடுவாங்க. மெயினாக தோனிக்காக தான் சார். சென்னை குவாலிஃபை ஆகலன்னா பார்க்குறது கடைசி மேட்சாக இருக்கும். அது எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தோனியோட ஸ்பீச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவர் ஃபைனல் ஃபேர்வெல் ஏதாவது கொடுப்பாரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தோனி பிளே ஒன்லி. இருக்கலாம் ப்ரோ, ஆனால் தோனி ஃபேன் தான். பட் மோஸ்ட்டாக குவாலிஃபை ஆவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் 2 லீக் மேட்ச் ஜெயிச்சிருவாங்க மோஸ்ட்டாக. குவாலிஃபை ஆவாங்க நம்புறோம் ப்ரோ, பார்த்துக்கலாம். இல்ல ஆர்ஆர் ரொம்ப டஃப்பா, ஏன்னா ஏற்கனவே ஆர்ஆர் செகண்ட் பிளேஸ் லாஸ்டா இருக்கும். இல்லை ப்ரோ, ஆர்சிபி ஆடுவார் ப்ரோ. ஆர்சிபி ரொம்ப டஃப், சரி ஆர்ஆர் ரொம்ப டஃப்பா இருக்காங்க. இல்லை ப்ரோ, ஜெயிப்பாங்க, நம்பலாம். ஸோ நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வின் ஆவாங்கன்ட்டு. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக வின் ஆவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.